நாம் வந்து சென்ட்ரிகேட் வழியாக உள்ளே போகிறோம். ये तमिलनाडु का है. நினைக்கிறேன் தட்சாயனம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. காலில் முடிக்கிற டைமை காலில் ஒரு சின்ன ஒரு கூச்சம் ஊருக்கு பார்த்துக்குவோம் அதை நடந்து போகும்போது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பயணப்பேச்சு விளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் இருக்கோம். திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம், கிளாஸ் பிரிட்ஜ், இந்த மூணையுமே பக்கத்தில் போய் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ போட்டிங் என்ட்ரன்ஸில் தான் நாம் இப்போ இருக்கோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே போட்டிங்க்கு போகிறதுக்கு தான் லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் 7 மணி தான் ஆச்சு. 8 மணிக்கு போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போக போக க்ரௌடு ஜாஸ்தியாக வருன்றனால இப்போவே வந்து வெயிட் பண்ணுறாங்க. இப்போ போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைனில் உட்காந்துருந்த எல்லாருமே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே லைனில் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் மட்டும் உள்ளே போய் எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது. காய்ஸ், நாம் இப்போ உள்ளே போகிறோம். நாம் வந்து சென்ட்ரிகேட் வழியாக உள்ளே போகிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே ஆன்லைன் டிக்கெட்டுமே இருக்குது. ஆன்லைனில் டிக்கெட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கிற நாட்களில் 300 ரூபா லைனில் நம்மளை விட்டுருவாங்க. அப்படி க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளை சென்ட்ரிகேட்டில் விட்டுருவாங்க. இப்போ ரைட் சைடு உங்களால் பார்க்க முடியும். ரைட் சைடில் நிற்கிறவங்க எல்லாருமே 300 ரூபீஸ் டிக்கெட் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன, அவங்க ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாதனால லைனில் போகிறாங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுமே ஒரு பெரிய லைன் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அவங்க எல்லாருமே 100 ரூபீஸ் டிக்கெட்டுக்காக லைனில் நின்று போகிறவங்க. நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணனால டைரெக்டாக போயிட்டுருக்கோம். டிக்கெட் புக் பண்ணுற வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறனால நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். நான் புக் பண்ண டிக்கெட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு எத்தனை டிக்கெட்னு செக் பண்ணிவிட்டு நம்மளை உடனே அனுப்பிடுவாங்க. இப்போ க்யூவில் நின்று டிக்கெட் எடுக்க வந்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதுமே அன்லிமிட்டடாக டிக்கெட்ஸ் இருக்காது. ½ அன் ஹவருக்கு ஒரு ஸ்லாட்டுன்ற கணக்கில் 100 ரூபா டிக்கெட்ஸ் 50ம், 300 ரூபா டிக்கெட்ஸ் 175 டிக்கெட்டும் இருக்கும். அந்த ஸ்லாட்டில் உள்ள டிக்கெட்லாம் புக் ஆகிடுச்சுன்னா நம்ம லைனில் தான் நின்று போகிற மாதிரி இருக்கும். இதுதாங்க அந்த ஆன்லைன் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட்டு. ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு உங்களோட பேர், வயசு, ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 நம்பரு, இல்லைனா லைசன்ஸோட லாஸ்ட் நம்பர், அப்படியும் இல்லைனா உங்களோட ஐடி ப்ரூஃபோட லாஸ்ட் நம்பர் கொடுத்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 மணிக்கு உள்ளே விட்ருக்காங்க. 8:10 ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 நிமிஷம் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. இது ஆன்லைன் டிக்கெட்டு 8:10 ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். 8 to 8:30. ஆனால் இன்னும் போட்டு ஸ்டார்ட் ஆகலை. ஒருவேளை 8:10 ஆகும்னு நினைக்கிறேன். அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். வாங்க, போட்டிங் விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்மளால் போட்டு ஏற முடியுமான்னு பார்ப்போம். இல்லை, நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றது தான் உங்களுக்கு ஈஸி. எல்லாத்துக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்னென்னா, உனக்கு வந்து திடீர்னு ஆன்லைனில் வந்து 50 டிக்கெட்டு தான் நார்மலாக போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை கூடுதலாக பண்ணணும் அப்படின்னு அரசாங்கத்திட்ட நான் கோரிக்கை வைக்கேன். ரொம்ப பேசுகிறேன், குறைச்சிக்கிறேன். இதுதான் விவேகானந்த பாறைக்கு போகக்கூடிய போட்டுன்னு நினைக்கிறேன். நம்மளும் போவோம். பயணம் எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எத்தனை வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுக்கணும்னு. 5 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் டிக்கெட் எடுக்கணும். 5 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலுமே அதே மாதிரி சேம் தான். 5 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் தான் ஜாஸ்தியாக வர்றாங்க. காசு யாரு மேடம்? ஒழுங்கா போயிடுங்க, இல்லை மேலே சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அருணாச்சல பிரதேஷ். சரி. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சோகம். ये तमिलनाडु का है. ये तमिलनाडु का है.
ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், மழை பெஞ்சாலும் கடலில் நீர்மட்டம் கம்மியாக இருந்தாலும் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி வெதர் கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா எப்பயும் போல் 8 மணிக்கு போட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 4 மணி வரைக்கும் கண்டினியூவாக போட்டிங் சர்வீஸ் இருக்கும். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட் கிளம்பிருச்சு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய போட்டில் பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட இருப்பாங்க. அதுக்கும் மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆப்போசிட்டில் இருந்து பார்த்தீங்கன்னாலே திருவள்ளுவர் சிலையிலேருந்தும் ஒரு போட் வந்துக்கிட்டு இருக்குது. அது போக கரையிலையுமே ஒரு 2 போட் கட்டி போட்டிருக்காங்க. இப்போ க்ரௌடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால 2 போட் போகுதுன்னு நினைக்கிறேன். கடலில் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணணும் போட்டில் அப்படின்றது வந்து நிறைய பேரோட ஆசையாகவே இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அது நிறைவேறாமலே இருக்கும். நீங்கள் கன்னியாகுமரிக்கு வாங்க, நிறைய தூரம் போக முடியுதோ இல்லையோ கொஞ்சம் தூரம் இந்த போட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை. இங்கே இன்னொரு போட்டிங் சர்வீஸுமே இருக்குது. 2 மணி நேரம் கடலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி. இங்கே இருந்து வட்டக்கோட்டை அப்படின்ற ஒரு இடம் வரைக்கும் போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. கரையில் இறக்கியெல்லாம் விட மாட்டாங்க. ஆனால் கடல்லையே நம்ம அப்படியே 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். ஆனால் ரெகுலராக அந்த போட்டிங் சர்வீஸ் இருக்காது. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியலை. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து விசாரிச்சுக்கோங்க. அப்படி அந்த போட்டிங் சர்வீஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் டிக்கெட் வந்து 300 ரூபா அப்படின்னு கேள்விப்பட்டேன். கன்னியாகுமரியை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயம் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஒரே இடத்துல இருந்து சன்ரைஸ் சன்செட் இந்த 2ஐயுமே பார்க்க முடியும். ஆனால் ஒரே கடற்கரையிலேருந்து இந்த 2ஐயுமே பார்க்க முடியும் அப்படின்னா அது நம்ம கன்னியாகுமரியில் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லை, இந்தியாவோட தெற்கு கடைசி முனையும் இதுதான். அதனால தான் லேண்ட்ஸ் எண்ட் ஆஃப் இந்தியா, அப்படி இல்லைன்னா தி லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், இந்த 3 பெருங்கடலுமே சேர்கிற இடமும் நம்ம கன்னியாகுமரி தான். காய்ஸ், நாம் இப்போ விவேகானந்தர் மண்டபத்துக்கு வந்தாச்சு. போட்டில் இருந்து இறங்கும்போது ரொம்ப கவனமாகவே இறங்குங்க. அலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா போட் ரொம்ப ஷேக் ஆகும். அதனால கால் மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப கவனமாகவே இறங்குங்க. நிறைய பேருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே விவேகானந்தர் மண்டபத்தில் 30 ரூபா டிக்கெட் எடுக்கணும். முதல்ல 100 ரூபா டிக்கெட் எடுத்தது நம்ம போட்டிங்கில் வர்றதுக்காக தான். விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நபருக்கு 30 ரூபா வச்சு நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். இங்கே கேஷும் கொடுத்துக்கலாம். அப்படி கேஷ் இல்லைன்னா ஆன்லைன் பேமெண்ட்டுமே இருக்குது. ஜிபே, ஃபோன்பே எதுனாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். வரிசையில் காத்திருங்கள். பாறை நினைவு சின்னத்தின் வரலாற்று பின்னணியை அறிய காத்திருப்பு மண்டபத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருங்கள். இதுதான் அந்த 30 ரூபா டிக்கெட்டு. இதையுமே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதுனாலும் புக் பண்ணிக்கலாம். இது வெயிட்டிங் ஹால் போல தெரியுது இங்கே வந்து இருக்கிறதுக்கு. புகைப்பிடித்தல் கூடாது. மண்டபத்தில் புகைப்படம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. டிக்கெட் கொண்டோம். ஓகேம்மா, போட்டோ. அல்லிப்பூ, இதுதான் அல்லிப்பூம்பாங்க. அல்லிமலர், தாமரை மாதிரி இதுவும். இது அல்லிமலர்.
கத்தாழை, அது யாராவது பண்ணியிருப்பாங்க. செப்பல் இங்கே காலனி இலவசமாக இங்கே ஒப்படைக்கணும். மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட செருப்பை சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே காசுலாம் வாங்க மாட்டாங்க, ஃப்ரீ தான். அப்படி உள்ளே வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் சைடில் கூட வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் தான் வச்சுட்டு போகிறோம். அப்படி நம்ம செருப்பெல்லாம் யார் எடுத்துகிற போகிறா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம போகிறது. சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்கப்பா, நல்லா சுத்தமாக இருக்குது, அருமையாக மெயின்டெனன்ஸ் நல்லபடியாக இருக்குது. அப்படி ஒரு நீட்டுன்னு இவ்வளோ அருமையாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. இந்த யானை ஒரே கல்லில் செஞ்சதுன்னு சொல்கிறாங்க. பட் நல்லா இருக்குது. தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. பட் ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாம். Hey, I've seen this one. தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இந்த விவேகானந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா 1964 கட்ட ஆரம்பித்து 1970 கட்டி முடிச்சிருக்காங்க. அதற்கு அப்புறம் இந்த இடத்த வந்து ஒரு ஆன்மீக ஸ்தலமாக எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவேகானந்தர் கடலில் நீந்தி வந்து இந்த பாறைக்கு மேலே தியானம் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தியானத்தோட நினைவாக தான் இந்த ஆன்மீக மண்டபம் கட்டப்பட்டதா இதுவரைக்கும் சொல்லப்படுது. பிரதமர் மோடி எலெக்ஷனுக்கு எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் அறிவிக்க டேட்டு ஓட்டுன்றதுக்கு முன்னால் இங்கே தான் வந்து தவம் பண்ணாராமா. பார்ப்போம். சரி, நம்ம இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவோம், நம்ம வீடியோ எடுத்து பதிவு பண்ணிக்குவோம். A few minutes later. இது நம்ம படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தட்சாயனம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. காலைல உதிக்கிற டைமை, அந்த உதிக்கிற டைமை தான் போட்டிருக்காங்க. எந்தெந்த நேரத்தில் எந்த வியூ பாயிண்ட்லேருந்து உதிக்கும் அப்படிங்கிற, சன்ரைஸ் உதிக்குங்கிற இது போட்டிருக்காங்க டேட்டில். நல்ல விஷயம். டேட்டு மட்டும்தான் போட்டிருக்காங்க, டைம் போடலை. ஓகே, எந்தெந்த டேட்டுக்கு எந்தெந்த இடத்துலேருந்து உதிக்கும் சன்ரைஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் கரெக்ட். இங்கே தான் வந்து மோடி அவர்கள் தியானம் பண்ணது. பார்ப்போம். மெடிடேஷன் ரூம். 12 seconds later. காய்ஸ், நாம் இப்போ கிளாஸ் பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் இந்த விவேகானந்தர் மண்டபத்தில் கொண்டாந்து நம்மளை இறக்கி விடுவாங்க. இந்த விவேகானந்தர் மண்டபத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு திரும்பியும் போட்டில் போய் நம்ம க்யூவில் நின்று ஏறி திரும்பியும் திருவள்ளுவர் சிலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அது நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதிகப்படியான நாட்கள் திருவள்ளுவர் சிலைக்கு போட்டிங்கே போகாது. ஆனால் இப்போ கிளாஸ் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணனால நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. எப்போ வந்தாலுமே நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு நம்ம போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய இடத்துல கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. ஆனால் கடலுக்கு மேலே கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம கன்னியாகுமரி மட்டும்தான். கண்ணாடி பாலம் கீழே இது எங்கே தெரியலடா, கொஞ்சம் தூரம் தண்ணி தெரியுதுல்ல, என்ன தெரியுது பாரு, தண்ணி எவ்வளோ அழகாக தெரியுது பாரு. அதை பாறை கருப்பாக இருந்தனால நமக்கு அது ஒரு மாதிரி தெரிஞ்சுது. ஒரு சின்ன கால், ஒரு சின்ன ஒரு கூச்சம் இருக்குது பார்த்துக்கோங்க. அதை நடந்து போகும்போது ஒரு வித்தியாசமான ஃபீல். அதாவது அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த கீழே உள்ள அந்த கண்ணாடி துடைக்காதனால நல்லா அருமையாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போது பாருங்கள், ஒரு சின்ன கூச்சம் இருக்குது காலில். ரொம்ப வித்தியாசமான ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் தான். நம்ம ஏதோ நினைக்கும் ஏதோ ஒரு இன்னும் கிளாஸ் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுன்னா ஓவர் பயம் இருக்கும் போல தெரியுது. ஆனால் ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஒரு கால் நடுக்க இருக்குது பற்றியா நம்மள அறியாமல். இல்லை
இந்த இடத்துல ஒரு இடத்துல வைப்ரேட் ஆச்சுக்கு. அது முக்கியம் அந்த பழக போட்டு இது பண்ணிட்டு போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, பகிர்ந்து விடுவேன். அருமையா இருக்கு. 2 பாதை இருக்கு போட்டிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது பாலம். திருவள்ளூர் சிலைக்கு போகிறோம். இப்போ நம்ம திருவள்ளுவர் சிலையோட அடிப்பகுதியில் தான் இருக்கோம். இப்போ அவரோட பாதத்துக்கு தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த சிலை பார்த்தீங்கன்னா 133 அடி இருக்குது. காரணம் என்னென்னா திருக்குறளில் வந்து 133 அதிகாரம் இருக்குது. அதனால தான் இந்த சிலையை வந்து 133 அடியில் நிறுவியிருக்காங்க. இந்த சிலை வந்து 2000 ஜனவரி 1ஆம் தேதி அப்போ தமிழக முதல்வராக இருந்த மு. கருணாநிதி அவர்கள் தான் இந்த சிலையை திறந்து வச்சார். இன்னும் இப்போ நம்ம திருவள்ளுவர்களுடைய கீழே உள்ள அந்த இதற்கு பார்த்தீங்களா, அதில் தான் இருக்கும். இனிமே தான் திருவள்ளூர் காலடிக்கு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? வந்துட்டோம்னு நினைக்கிறேன். திருவள்ளூர் பாதத்துக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே ஃபோட்டோவும் எடுத்து கொடுப்பாங்க பொழுது. இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ, உடனடி ஃபோட்டோ 150 ரூபாயா? வாங்க. இதுதான் கால் பாதம், அவருடைய பாதம். அருமையான கலை வேலைப்பாடு, நல்லா இருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரேப்பா. இங்க இருந்து பார்த்தா சில தலை கூட தெரியலப்பா. ஆனா உண்மைக்கு வெளியிலிருந்து பார்க்குற வியூ தான் நல்லா வியூ போல தெரியுது. ஆனா ஒரு நல்ல ஒரு அனுபவம் தான், வித்தியாசமான அனுபவம். வெளியிலிருந்து பார்க்கும்போது அவருடைய முழு உருவம் கிளியரா தெரியும் போல தெரியுது. கன்னியாகுமரிய கடலுக்குள்ள இருந்து கன்னியாகுமரியை பார்க்குறோம். கடலுக்குள்ளே இருந்து கன்னியாகுமரியை பார்க்குறோம். வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் அது. பகுதியம்மன் கோயில். பஸ்ஸு தெரிகிறது காந்தி மண்டபம், 2வது தெரிகிறது காமராஜர் மண்டபம். கேரளா கெஸ்ட் ஹவுஸ், லைட் ஹவுஸு அதான் இருக்கலாம். இது ஒரு நம்ம பாத்திமா சர்ச், ரொம்ப பழமையான சர்ச். நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் படகுல வந்திருக்கோம். இன்னும் மக்கள் படகுக்கு வர்றதுக்காக காத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அருமையாக இருக்கு. அந்த இடம் தான் திரிவேணி சங்கமம், முக்கடல் சங்கமிக்கிற இடங்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டாக தெரிகிறது இந்தியன் ஓஷன், அந்த சைடு போகிறது அரேபியன் சி, இந்த சைடு பே ஆஃப் பெங்கால். இப்போ நம்ம நிற்கிறது பே ஆஃப் பெங்காலுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் இடம் இல்லை, சந்திக்கிற இடத்துல அருமையாக நிற்கிறோம். அந்த அருமையான வியூ நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அருமையான வியூ. கன்னியாகுமரி இவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பச்சை பசைன்னு பில்டிங்கு, பச்சை பசைன்னு இடமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு. காய்ஸ், நம்ம இப்போ எல்லாமே சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ கரைக்கு போகிறதுக்காக போட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம ஃபெஸ்ட்டு போட்லேயே வந்தனால க்ரௌட் அதிகமாக இல்லை. அதனால ரிட்டர்ன் போகும்போதுமே நம்ம க்யூவில் நிற்காமல் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். நீங்கள் எந்த இடத்துல போட்டில் வந்து இறங்குனீங்களோ அதே இடத்துல தான் ரிட்டர்ன் போயிட்டு போட்டில் ஏறுற மாதிரி இருக்கும். அந்த போட்டிங் எல்லாம் பார்த்தாச்சு. திரும்பி ரிட்டர்ன் மீண்டும் கரையை வருகிறோம். காய்ஸ், இதோட நம்ம vlog முடியுது.
இதுதான் நம்ம சேனலோட ஃபெஸ்ட்டு விலாகு. வீடியோ பார்த்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.